இன்னைக்கு எபிசோட்ல என்ன ஆச்சுன்னா, இந்த வாரம் ஓப்பன் நாமினேஷன் எல்லாரும் மாத்தி மாத்தி நாமினேட் பண்ற அப்புறம் பிக் பாஸ் சொல்லுவாரு, இந்த வாரம் தான் எனக்கு பிடிச்ச வாரமா இருந்துச்சு, நாமினேட் பண்ணது எல்லாம் சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் டீம் எல்லாம் பிரிப்பாங்க. சௌந்தர்யா என்ன கேட்பாங்கன்னா, இந்த வாரம் நான் கிச்சன் இன்சார்ஜா இருக்கேன், அப்பதான் என்னால நிறைய கத்துக்க முடியும்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப முத்து அப்ப நான் அசிஸ்டண்டா இருக்கேன், அவங்க ஏதாவது தப்பு பண்ணாலும் அங்க ரீப்ளேஸ் பண்ண யாரா இருக்கணும்ல, அதனால அந்த மாதிரி சொல்லுவாரு. அந்த விஷயத்த பத்தி ரொம்ப நேரம் ஆர்குமெண்ட் போட்டு வெளிப்பாங்க. ஷாப்பிங் டாஸ்கே இன்னும் ஸ்டார்ட் ஆயிருக்காது. இன்னும் ஷாப்பிங்க்கு எவ்வளவு பாயிண்ட்ஸ் கூட தெரியாது. அதுக்குள்ள ஷாப்பிங்கை பத்தி ஒரு கான்வர்சேஷன் மாரி சண்டை மாரி போட ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் தான் ஷாப்பிங் டாஸ்கே ஆரம்பிக்குது. ஒரு ஏர் பால் மாரி இருக்கும். அதுல இருக்கிற காத்தை வெளியே அனுப்பிச்சிட்டு அதை ஒரு பாக்ஸ்குள்ள போட்டு லாக் பண்ணணும். ரெண்டு பேர் டீமா இருப்பாங்க. இல்ல ஜாக்லினும் விஷால மட்டும் பண்ணிருக்க மாட்டாங்க. மொத்தம் அவங்களுக்கு 8000 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். நாளையில இருந்து பிக் பாஸ் வீடியோ ஃபயரா தான் இருக்க போகுது. ஏன்னா டிக்கெட் டு ஃபினாலே கேம்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் கேம்லயே அருணும் ராணுவும் மட்டும் 2 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. மத்தவங்க கூட ஓகே. ஆனா இந்த ராணுவ இந்த கையை வச்சு எப்படி இந்த டாஸ்கை ஜெயிப்பாரு, எப்படி இந்த டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ணுவாரா மாட்டாரா ஒன்னும் புரியல. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம்.